மசால் கடலை பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை கடலை இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா. இந்த இதுதான் நான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். நான் இதை வந்து நான் இது எவ்வளோ எடுத்தேங்கிற நான் சும்மா குத்துமதிப்பாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் இது கருவேப்பிலை, இது மட்டும்தான் தேவை. இதுக்கு வந்து நம்ம தண்ணி வேணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும், அவ்வளவுதான் போடணும். நிறையாவும் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கணக்குக்கு எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனுக்கு, சரியா. இப்போ அதில் வந்து அரிசி மாவு வந்து இதை விட கம்மி தான். நம்ம கடலை மாவை விட அரிசி மாவு கம்மியாக தான் போடணும். நான் வந்து அதில் வந்து 3 ஸ்பூன் கணக்குக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 1.5 ஸ்பூன் கணக்குக்கு எடுத்திருக்கேன், சரியா. இப்போ சில்லி பவுடர் அஃப்கோர்ஸ் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து ரொம்பலாம் போடலை, கொஞ்சமாக தான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்கிறது பிடிக்காது. இங்கே பெருங்காயம், சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பூண்டு வந்து கொஞ்சம் மாதிரி பேஸ்ட் மாதிரி போடணும். இந்த கிரேட்டர் வந்து என்னோடது பேஸ்ட் மாதிரி ஆக்கிரும். ஸோ அதனால் நான் இதில் ஒரு 4 பூண்டு பண்ணுறேன். இப்போ இதில் நான் பூண்டு போட்டுட்டேன். இங்கே கருவேப்பிலை வச்சுருக்கேன். கருவேப்பிலையுமே சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். இன்னும் உப்பு போடணும். நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு தெரியும் நமக்கு. இது ஆக்சுவலாக இது போதும். இப்போ இதில் உப்பு, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. நம்ம அப்படியே இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தண்ணி வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2.5 டேபிள் ஸ்பூன் அவ்வளவுதான் வேண்டியிருக்கும். அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். மசால் கடலை வந்து நமக்கு தெரியும்ல எப்படி, அது கடையில் வாங்கும்போது எப்படி இருக்கும், அந்த ஒன்றொன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து நான் வந்து முதல்ல கடலை மாவு வந்து நீங்கள் கம்மியாக போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் அது சரியாக கோட் ஆகலையோ அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நீங்கள் கடலை மாவும் சும்மா ஒரு கொஞ்சோண்டு வந்து அரிசி மாவும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியாகவும் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோட் ஆகிருக்கும், சரியா. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து எண்ணெயை காய வைக்கிறேன், சரியா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இங்கே இதை வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் உதுத்தி விடுங்க. கேர்ஃபுல்லாக போடுங்க. எப்படியும் நம்ம போடும்போது அது மேலே தெரிக்கும். இது போட்டுட்டு உடனே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து நின்று நிதானமாக வேகும். நின்று நிதானமாக வெந்தால் தான் உங்களுக்கு இது நீங்கள் அப்புறமா சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் அந்த கடலைனுடைய டேஸ்ட் இருக்கும் நமக்கு. இது நல்லா ஒன்று போல் இதாகணும். அதே மாதிரி இது இப்போ பார்த்தா வெந்த மாதிரி வறுபட்ட மாதிரி இருக்கும், ஆனால் எடுத்துடக்கூடாது, சரியா. இது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்க ஆரம்பிச்சிருக்கு. வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்தோம்னா நான் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட இது இருக்கும்ல, அந்த மாதிரி வலை கிண்ணத்தில் தான் வைக்கிறேன். அதில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஏர் போய்
கிறிஸ்பியாகவே இருக்கும். இதே மாதிரி நான் மற்றது எல்லாத்தையும் போடுறேன். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வந்து நல்லா இப்போ சூடாக தான் இருக்கும். சரியா? இது நல்லா இப்போ சூடுலாம் நல்லா ஆறுற வரைக்கும் இப்படியே இந்த இதுலேயே இருக்கட்டும், இந்த நெட்டு பவுல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைக்கலாம். ஓகே, சூப்பரான மசால் கடலை ரெடி ஆயிடுச்சு. செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க, செம்ம. அதுவும் நீங்கள் வந்து நல்லா அதை ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட முடியாது, இது ஆசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.